பாப்பாவுக்கு முட்டை செஞ்சுட்ருக்கேன். நாட்டுக்கோழி முட்டைங்கிறனால மஞ்சளாக இல்லை, ஆரஞ்சாக இருக்கு பாருங்களேன். முட்டையில் இப்போ நான் என்ன போட போகிறேன்னா, பொதுவாக வாங்கிறது இது வந்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார். என்னால் அப்படி ஒரு கையில் பிடிச்சி அப்படியே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக மிளகா அரைப்பேன்னு. இது வந்து கால நேரத்தில் பொதுவாக எனக்கு இந்த பொருளெல்லாம் கிடையாது. அதனால் சில சமயம் வீட்டில் அரைச்ச மிளகா யூஸ் பண்ணுவேன், சில சமயம் கடையில் வாங்குகிற மிளகா யூஸ் பண்ணுவேன். பாப்ஸ் திட்ட போது உரைக்கிறதுன்னு. எனிவே அடுத்தது இது என்னென்னா துவையல், அதாவது சட்னி, கொத்தமல்லி, கருவேப்பில்லை, புதினா சட்னி, பேர் பச்சை முட்டை, தேங்காய் எண்ணெய், வலிக்கிறதுக்காகவே வாங்கினேன். எதுவுமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இது ஒரு செட் ஆஃப் 5 ஸ்பேச்சுலாஸ் வாங்கினேன். எதையுமே சுத்தமாக வலிச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி கரெக்டான சைஸ் மூடி என்கிட்ட இல்லை. ஸோ வேறு ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். நமக்கு பொறுமை இல்லாதனால அப்பப்போ இப்படி திறந்து பார்ப்போம். அது இன்னும் வேகலை. அது கொத்தமல்லி புதினா துவையல்லேருந்து வர ஈரம் வேறு இருக்குல்ல. திருப்பி போட்டலாம். பக்கம் எந்த அளவுக்கு தீர்ந்துருக்கா இல்லையான்னு தெரியல. Not bad. திருப்பி பார்க்குறேன். ஆமாம், நல்லா வந்துடுச்சு. அவங்களுக்கு குழப்பலன்னு இருந்தால் ஓகே, பட் ஃபுல்லி குக்டாக இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுப்பு அணைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன், இது வந்து ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கிற ஈரல், ஆட்டு ஈரல். இது ஒரு சின்ன தட்டில் இத்தனை ஒரு 3-4 பீஸ் போட்டுருவேன். இதை மூடி வச்சுட்டு நான் போய் மற்ற வேலையை பார்ப்பேன். அந்த நேரத்தில் இந்த ஈரல் சூடாயிரும். பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு ஈரலும் சூடாயிரும். இது அவங்க சாப்பிட்ற டெய்லி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா துவையல் அண்ட் ஈரல். பாப்ஸி சாப்பிட ரெடியா? ரெடி. ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10-minute timer. சாப்பிடுங்க. பிளேட் காலி ஆயிடுச்சு. டைமரில் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஆனால் சோக்குன்னு சத்தம் கேட்குது. வாயில் இன்னும் சாப்பாடு இருக்கா? ஸோ நான் டைம் இஸ் ஓவர்னு சொல்ல முடியாது. சாப்பிட்டு முடிச்சேன்னு சொல்ல முடியாது. வாயில் இருக்கிறத முழுங்கிட்டீங்கன்னா ஐ கேன் சே யூர் டன். சத்தம் நின்றுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அண்ட் there is still so much time left. சாண்ட் கிளாக்ல உழுது பாருங்க. ஓகே, you have a good day. Tata. நீ சொல்லிடு. Have a good day. Tata.